Welcome to SP Reality Coin Channel. Coin video பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 10 ரூபா காயினில் வந்து மகாராணா பிரதாப் அவர்களது 475வது வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த காயின் வந்து 2015 அச்சடித்த காயின். இதோடு சேர்ந்து வந்து 100 ரூபா காயின் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 10 ரூபா காயினை பற்றி. இந்த காயின் வந்து 2 இடத்துல அச்சடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஹைதராபாத் மின்ட்டு, நட்சத்திர குறியீடு இருக்கும். இன்னொன்று வந்து பாம்பே மின்ட்டு, இது வந்து டைமண்ட் குறியீடு இருக்கும், அதாவது வைர குறியீடு. மூணாவது வந்து ப்ரூஃப் செட்டு, மும்பை மின்ட்டுன்னு ப்ரூஃப் செட்டு. இந்த 10 ரூபா காயினோட வெயிட் வந்து 7.71 கிராம் இருக்கும். வட்டம் வந்து 27 mm, திக்னஸ் வந்து 1.8 mm. இந்த காயினில் அரசர் வந்து கையில் வந்து ஈட்டி, வில்லு, கத்தி, போர் உடை அப்படின்னு அணிந்திருக்காரு. இது எதுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்றத ஒரு வரலாறை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மற்ற எந்த காயின்லேயும் இந்த மாதிரி ஆயுதத்தை கையில் வச்சு எந்த நாணயமும் அச்சிடப்படலை. இதோட வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. அதாவது இந்தியாவில் வந்து வடமேற்கு இந்தியாவில் வந்து உதய்பூரில் வந்து மேவர் ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டில் வந்து அரசர் அவர் யூஸ் பண்ணுற எல்லா ஆயுதமும் வந்து 40 கிலோ 30 கிலோ அந்த வெயிட்டில் தான் இருக்குமா. எப்போதுமே போருக்கு போகிறப்போ வந்து வாள், 2 வாள்கள், ஒரு ஈட்டி, ஒரு வில்லு, இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாராம். வாள் எதுக்கு 2 எடுத்துகிட்டு போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, எதிரி வந்து ஆயுதம் இல்லாமல் நிற்கும்போது இவர் வந்து தன்னிடம் இருக்கும் ஒரு வாளை அவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போரிடுவாராம். அந்த அளவுக்கு இவர் திறமையான அரசர். இந்த வரலாற்று நினைவாக தான் அவர் கையில் வந்து வேலு, அன்பு, ஆயுதம், போருடை அப்படின்னு கம்பீரமாக இருக்கும் விதத்தில் இந்த நாணயம் அச்சடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த நாணயத்தோட வேல்யூஷன் வந்து பார்ப்போம். இதை யாரும் 5000, 10,000 சொல்லி யாரும் தவறாக வந்து இதை மதிப்பிட வேண்டாம். இந்த நாணயம் அவ்வளோவெல்லாம் போகாது. அது தவறான ஒரு வதந்தி, அதை யாரும் நம்ப வேணாம். இப்போ இதோட உண்மையான மதிப்பை நான் சொல்கிறேன் கேளுங்க. ஹைதராபாத் மின்ட்டு, அதாவது நட்சத்திர குறியீடு இருந்துச்சுன்னா இதோட வந்து யூஎன்சி கண்டிஷனில் இருக்கணும். அந்த கண்டிஷனில் காசு இருந்துச்சுன்னா ஒரு 280 ரூபா வரைக்கும் போகும். அதே காயின் வந்து பாம்பே மின்ட்டில் யூஎன்சி கண்டிஷனாக இருந்துச்சுன்னா ஒரு 75 ரூபா வரைக்கும் போகும். அதே காயின் மும்பை ப்ரூஃப் மின்ட்டில் இருந்துச்சுன்னா யூஎன்சி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஒரு 580 ரூபா வரைக்கும் போகும். மற்றபடி இதில் வேறு எதுவும் எரோரு, அந்த மாதிரி மியூலு, எரோரு இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதிக விலைக்கு போக வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இதில் வந்து மியூல், எரோரு எதுவுமே கிடைக்கல. கிடைத்தால் நல்ல விலைக்கு போக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காயினை பற்றிலாம் உள்ள ஒரு விவரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. Thanks for watching my channel. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.